சப்பா நல்லா ஒரு யூத் மீட்டிங் எங்களை எல்லாத்தையும் கூட்டி சேர்த்து கர்த்தாவே இந்த இடத்துல எங்களை வரவழைத்ததுக்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த தினத்திலையும் கூட கர்த்தாவே சப்பா கற்றுக்கொள்கிற சப்பா வேத பாடங்களை கர்த்தாவே நாங்கள் அதை கை கொண்டு கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அதை அப்ளை பண்ணி அதை அத்தியாசப்படுத்துறதுக்கு எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இதன் மூலமாக இங்கே இருக்க ஒவ்வொருவரும் சப்பா அதன் மூலமாக பயன்படுறதுக்கு உதவி செய்யுங்க. இன்னும் அநேகர் கர்த்தாவே வாலிபர்களை கர்த்தாவே எங்கள் சபைக்கு அழைத்து கொண்டு வருவாங்க ஜெபிக்கிறோம். கர்த்தாவே கேட்டது கேட்கும் மதியாவுக்கும் ரெட்டிப்பான ஆசை நாங்கள் அன்பேசும்ல ஜெபம் கேளும் ஜீவன பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே ஆமென். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உள்ளத்துள்ள கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். உள்ளத்துள்ள கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்தது ஒரு கூட்டம். தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்தது ஒரு கூட்டம். நிழலை தொட்டவுடன் வியாதி சொல்லாமல் போனதையா ஓடி. நிழலை தொட்டவுடன் வியாதி சொல்லாமல் போனதையா ஓடி. உன் உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். உன் உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். அப்படியே உட்காந்துக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நான் அனுப்புன ஃப்ளையர் எத்தனை பேர் பார்த்தீங்க? குரூப்பில் அனுப்புனேன்ல, யூத் ஃபெலோஷிப்னு. பார்க்கலையா? அதில் டாபிக் தீம் என்ன எழுதியிருந்தேன், அது பார்க்கலையா? சரி, வேல்யூபிள் அசட்டுங்கிற டாப்பிக்கில் தான் நம்ம பார்க்க போகிறோம். விலை மதிக்க முடியாத ஒரு சொத்து அப்படின்னு உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இது ஆல்ரெடி நம்ம மெசேஜ் கேட்டாச்சு, இப்போ நம்ம டிஸ்கஸ் தான் பண்ண போகிறோம். நீங்களும் பேச போகிறீங்க, நானும் பேச போகிறேன். ஓகேவா? விலை மதிக்க முடியாத ஒரு சொத்துன்னு இந்த உலகத்தில் உங்ககிட்ட கேட்டால் என்னத்தை நீங்கள் சொல்லுவீங்க? எல்லாருமே சொல்லலாம். பொதுவாக அம்மா அப்பா தான் விலை மதிக்க முடியாத சொத்து. ஓகே, உறவுகள்னு சொல்லலாம். சரி, தக்ஷன் சொல்லு. இந்த உலகத்திலே ரொம்ப வேல்யூபிளான அசட் அப்படின்னு கேட்டால் எதை சொல்லலாம்? இந்த உலகத்தில் வேல்யூபிளான அசட்டுன்னு சொல்லி இந்த எல்லார்ட்டையும் நம்ம கேட்டோம்னா எல்லாருமே பொதுவாக என்ன ஆன்சர் சொல்லுவாங்க? பணம் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய அசட்டு. பணம், நிலம், பொன் அது மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் விலை மதிக்க முடியாத அசட். ஆனால் அப்படி கிடையாது. நம்ம பணத்தை இழந்தாலும் மறுபடியும் நம்மளால் சம்பாதிக்க முடியுமா? முடியாதா? கண்டிப்பாக முடியும்.
இந்த பணக்காரங்க மில்லியனர்ஸ் அம்பானி இவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் போய் கேட்டிங்கன்னு வைங்களேன், விலை மதிக்க முடியாத சொத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்கள்ட்ட ஆல்ரெடி பணம் இருக்குது. ஹெல்த்துன்னு சொல்லுவாங்க. அப்போது இப்போ அம்பானி பையன்ட்டெல்லாம் போய் கேட்டிங்கன்னா அவர்கிட்ட இல்லாத பணம் கிடையாது. ஆனால் அவர் என்ன விலை மதிக்க முடியாத காரியம்னு சொல்லுவார்னா, என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது ஆனால் ஹெல்த் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவங்க சொல்கிற காரியம் ஹெல்த்து விலை மதிக்க முடியாத ஒரு அசெட். ஆனால் அது உண்மையான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அந்த நம்ம ஹெல்த்தை இழந்து போனால் கூட மறுபடியும் ட்ரீட்மெண்ட் எடுத்து மறுபடியும் நம்ம ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணி ஒழுங்காக இது பண்ணோம்னா நம்முடைய பாடியை ரெக்கவர் பண்ணிடலாம். அப்போ ஹெல்த்துமே ஒரு இம்பார்ட்டண்ட் ஆசெட்டுன்னு சொல்ல முடியாது. அடுத்து உறவுகள், நம்மை சுற்றி இருக்கிற உறவுகள், நண்பர்கள் தான் சிலர் நல்ல ஆசெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, நல்ல சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே உண்மை கிடையாது. ஏன்னா நம்ம ஸ்கூலில் படித்து கொண்டு இருந்தோம், இப்போ காலேஜ் வந்துட்டோம். இப்போ எத்தனை பேர் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான், அத்தனை ஃப்ரெண்ட்ஸ்டையுமே நீங்கள் காண்டாக்டில் இருக்கீங்க? யாராச்சும் சொல்ல முடியுமா? அந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே போயிட்டாங்க, இப்போது காலேஜ் வந்தோடனே ஒரு நியூ செட் ஆஃப் பீப்புள் வந்துட்டாங்க. அப்போ உறவுகளுமே நம்ம இழந்து போனாலுமே மறுபடியும் சம்பாதித்து கொள்ள முடியும். அப்போ ஹெல்த்துமே வேல்யூபிள் அசெட், விலை மதிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. பணங்காசியுமே நம்ம இழந்தால் மறுபடியும் சம்பாதிச்சிடலாம். உறவுகளையுமே நாம் இழந்தால் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, மறுபடியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸை இழந்தாலும் மறுபடியும் புது நபர்களை நம்மளால் சந்திக்க முடியும், சம்பாதித்து கொள்ள முடியும். அப்போ எது தான் நம்மளால் சம்பாதித்து கொள்ள முடியாது, ரொம்ப வேல்யூபிளான திங்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தனை பேர் கையில் வாட்ச் கட்டியிருக்கீங்க? வாட்சில் பாருங்கள் என்ன ஓடிட்டுருக்கு, டைம் ஓடிட்டுருக்கு. டைமு தான் இருக்கிறதுலே ரொம்ப வேல்யூபிளான அசெட். இப்போது பணக்காசை இழந்தோம்னா மறுபடியும் சம்பாதிச்சிடலாம். ஆனால் நேரத்தை நாம் இழந்துட்டோம்னா மறுபடியும் சம்பாதிக்க முடியுமா? சம்பாதிக்க முடியாது. இப்போ ஒரு நபருக்கு 80 வருஷம் வாழ்க்கை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க எனக்கு 10 வருஷம் தேவையில்லை, நீங்கள் காசு கொடுங்க, நான் உங்களுக்கு அந்த 10 வருஷத்தை கொடுத்துட்றேன், அந்த நேரத்தை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்போ நேரத்தை நம்ம வாங்கவும் முடியாது, நம்ம நேரத்தை யாருக்கும் விற்கவும் முடியாது, கடனாகவும் கொடுக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு பைபிளில், எபேசியரில் வாசித்து பார்த்தீங்கன்னா, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை என்னது புரோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை பார்த்தீங்கன்னா நேரம்னு சொல்லலாம். அப்போது காலம் பொல்லாதவர்கள், பிகாஸ் டேஸ் ஆர் ஈவில், மேக் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் டைம். நேரத்தை எந்த அளவுக்கு உபயோகப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு உபயோகப்படுத்தி கொள்ளுங்க. இந்த வாலிப ரொம்ப நாளைக்கு இருக்காது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, டைம் இஸ் எ ஈக்குவலைசர். ஒருத்தன் ஹை கிளாஸில் பிறந்திருந்தாலும், அம்பானி வீட்டில் பிறந்திருந்தாலும், பில்கேட்ஸ் வீட்டில் பிறந்திருந்தாலும், ஒரு லோ கிளாஸில் பிறந்திருந்தாலும், அவன் எல்லாருக்குமே ஒரே டைம் தான் உண்டு. இங்கே யாருக்காச்சும் சொல்ல முடியுமா, இல்லை அவங்களுக்கு அதிக டைம் இருக்குது எனக்கு கம்மி டைம்னு? ஆண்டவர் எல்லாருக்குமே 24 மணி நேரம் தான் கொடுத்துருக்கார். 24 மணி நேரத்தில் எத்தனை நிமிஷம்னு சொன்னேன் போன 2 வாரத்துக்கு முன்னாடி? 1440 நிமிஷம். ஒரு நாளைக்கு நம்ம 1440 நிமிஷத்தை நம்ம கடவுள்கிட்ட இருந்து பெறுகிறோம். இது எல்லாருக்குமே, பில்கேட்ஸாக இருந்தாலும் சரி, எலான் மஸ்காக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த 24 மணி நேரம் தான். அதனால டைம் இஸ் அ கிரேட் ஈக்குவலைசர், இட்ஸ் அ காமன் டினாமினேட்டர் ஃபார் எவ்ரி ஒன். உங்கள் கையை எடுத்து நெஞ்சில் வைங்க, ஹார்ட்டில் வைங்க. ஹார்ட் பீட் உணர்றீங்களா? டொக் டொக்குன்னு அடிக்குதா? மூச்சை இழுங்க, மூச்சை விடுங்க. மூச்சை இழுக்கும்போது 2 செகண்ட்ஸ் ஆகிருக்கும், 2 ஹார்ட் பீட் போயிருக்கும். மூச்சை விடும்போது 2 ஹார்ட் பீட் போயிருக்கும். இப்போ அந்த அடித்த ஹார்ட் பீட்டை மறுபடியும் உங்களால் கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியாது. அதுதான் டைமோட ஒரு ஸ்பெஷாலிட்டியை. போச்சுன்னா அதை மறுபடியும் சம்பாதித்து கொள்ளவே முடியாது. இன்றைய வாலிபர்கள் அதிகமாக இருக்கிறது, ஆனால் அவங்க அதிகமாக வீணாக்கிற காரியம் என்னன்னா அது நேரம் தான். 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வீட்டில் உங்கள் டைம் லைன் எப்படி போயிருக்கும்? காலையில் 5 மணிக்கு எழுந்திரிக்கணும், ஸ்கூல் 8 மணிக்கே வச்சுருவாங்க, வேக வேகமாக கிளம்பணும், கிளம்பி காலையிலே ஹோம்ஒர்க் எழுதணும், 8 மணிக்கு
ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு மறுபடியும் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் 5 மணி வரைக்கும் கிளாஸ் வச்சு போடுவாங்க. வந்து வீட்டில் வந்து டக்குன்னு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு திருப்பி இன்னொரு டியூஷன் போயிட்டு அங்கே படிச்சுட்டு மீதி வீட்டுக்கு வரத்துக்கு 8-9 ஆயிரும். திருப்பியும் சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கே டைம் ஃபுல்லாக இதாகிடும். அப்போ டைம் லைன் ஃபுல்லாகவே அவ்வளோ பேக்கடாக இருந்துச்சு 12th வரைக்கும். 12th அப்புறம் எப்படி இருந்துச்சு உங்கள் டைம் லைன்? எலிசா, கிறிஸ்டி, எத்தனை பேர் 12th முடிச்சிருக்கீங்க? ஜோஸு, அவ்வளோ நாள் ஹெக்டிக்காக போனது இப்போ 12th முடித்தோன்னே என்ன ஆகும்? அது வரைக்கும் வீட்டில் கேபிள் கனெக்ஷன் கூட இருக்காது, வீட்டில் ஃபோன் கூட அம்மா அப்பா பார்க்க விட மாட்டாங்க. ஆனால் இப்போ என்ன ஆகும்? 12th முடித்தோடனே காலேஜுக்கு ஃபோன் வேணும்னு சொல்லிட்டு ஃபோனு இப்போ கையில் கிடச்சிரும். நேரம் பயங்கரமாக இருக்கும். பிஷபிப்பில் படிக்கிறவங்களுக்குலாம் எத்தனை மணிக்கு காலேஜ் முடியுது? 1:30க்கு முடியுது. காலையில் எத்தனை மணி? 8:30க்கு ஆரம்பிக்குதா? இப்போ 1:30லேருந்து முன்னெல்லாம் நீங்கள் வீட்டுக்கு வரதுக்கே 5-6 ஆகும். இப்போ 1:30க்கே காலேஜ் முடிஞ்சிருது. அப்போ அவ்வளோ நேரம் கையில் இருக்குது. ஹோம்ஒர்க்கும் ஸ்கூலில் இருக்கும்போது ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, இப்போ ஹோம்ஒர்க்கும் கொடுக்கறதில்ல. லைப்ரரி அட்டன் பண்ண சொல்லுவாங்க, யாரும் லைப்ரரி அட்டன் பண்ணாமல் வீட்டுக்கு ஓடியாந்துட வேண்டியது. அப்போது நேரம் நிறையா இருக்குது. பத்தாவதுக்கு கையில் ஒரு என்ன இருக்குது? ஃபோன் இருக்குது. இந்த ஃபோனில் தான் இருக்கிறதுலே அதிகமான நேரம் ஸ்பெண்ட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி வாலிபர்கள் அந்த நேரத்தை உணராமல் அதிகமாக வீணாக்கி கொண்டிருக்கிற காரியம் என்னன்னா நேரம். அதனால்தான் தேவன் சொல்லியிருக்கிறார், நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை புரோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். நீங்கள்லாம் 2000க்கு அப்புறம் தானே பிறந்தீங்க. அப்போ நீங்கள் எல்லாருமே என்னது? 2K கிட்ஸு. இன்னொரு வார்த்தை சொல்லணுன்னா ஜென்சின்னு சொல்லலாம். உங்களுக்கு தான் இருக்கிறதுலே ரொம்ப டெம்டேஷன் அதிகம் சொல்லணுன்னா. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த 90s கிட்ஸுக்குமே சரி, ஜென் ஒய், அவங்க அந்த ஜென்ரேஷனுடைய கையிலலாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் கிடையாது. நான் வந்து ஜென்சியும் கிடையாது, 90s கிட்டும் கிடையாது. நான் ரெண்டுத்தையும் இதுலேயும் பாதி நான் அனுபவிச்சிருக்கேன், இதுலேயும் பாதி அனுபவிச்சிருக்கேன். என்னுடைய அக்காவுடைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்போலாம் நான் காலேஜ் போகும்போது ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் போகும்போது அப்போ தான் ஸ்மார்ட் ஃபோன் நார்மலைஸ் ஆச்சு, எல்லார் கையிலையும் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே காலேஜுக்கு எடுத்து வராங்க. அப்போ தான் புதுசாக ஒவ்வொரு ஃபோனாக வர ஆரம்பிச்சுது. என்னுடைய அக்கா காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா மொத்த கேங்கே இருக்கும்னா அதில் ஒருத்தர் தான் ஃபோன் வச்சுருப்பாங்க, அதுவும் டைப் ஃபோன் தான் வச்சுருப்பாங்க. நோக்கியா 1100 அந்த ஃபோன் பார்த்துருக்கீங்களா? அந்த ஃபோன் தான் இருக்கும். அதனால என்ன ஆகும்னா அவங்க நேரத்தை இது மாதிரி, அந்த காலத்தில் இன்ஸ்டாகிராம் கிடையாது, இப்போ தான் இன்ஸ்டாகிராம். அன்றைக்கி கூட நான் தக்ஷன்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போதெல்லாம் இதில் ரீல்ஸுங்கிற ஒரு ஆப்ஷனே இல்லைடா, டிக்டாக் பேன் பண்ணக்கப்புறம் தாண்டா இதில் ரீல்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னேன். அப்போது 90s கிட்ஸுக்கெலாம் இந்த அளவுக்கு டெம்டேஷன் கிடையாது. அவங்க 12 மணி 1 மணிக்கு காலேஜை முடித்தாங்கன்னா அவங்க வீட்டுக்கு வருவாங்க, அல்லது ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டை அவங்க மெழுகேற்றி கொண்டாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற உங்களுக்கு ஒரு பெரிய டெம்டேஷன் என்னன்னா, கையில் ஒரு ஃபோன் இருக்கிறதுனால நேரம் அப்படியே போய்கொண்டே இருக்கிறது. டக்குன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், ஓப்பன் பண்ணி பார்ப்பான்னு இன்ஸ்டாகிராமில் போய் பார்ப்போம், டக்குன்னு ரீல்ஸ் பக்கத்து போகும், கை அப்படியே ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிக்கும், அப்படியே போயிட்டே இருக்கும். டைமு பார்த்தா 1 மணி நேரம் ஸ்பெண்ட் ஆயிரும். அதனால் வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ஃபோனை யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். பிகாஸ் அவர் கேரக்டர் அண்ட் அவர் மைண்ட் செட், அதுதான் நம்ம எதை பார்க்குறோமோ எதை கேட்குறோமோ அதை வச்சு தான் நம்முடைய கேரக்டரும் நம்முடைய மைண்ட் செட்டுமே டெவலப் ஆகும். ஒரு சின்ன குழந்தைய பார்த்தீங்கன்னா, இப்போது 2 குழந்தை வச்சுக்கோங்க. ஒரு குழந்தை வந்து அந்த வீட்டில் வந்து சண்டை சச்சரவாகவே இருக்கும். அந்த வீட்டில் வந்து அந்த குழந்தை வளருது. இன்னொரு குழந்தை வந்து ஒரு வீடு வந்து நல்ல அன்பாக இருக்கும், அந்த குடும்பத்தில் அந்த குழந்தை வளருது. இப்போ அந்த 2 குழந்தையும் நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா, இந்த சண்டை சச்சரவு உள்ள குழந்தை பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் வரும்போது டக்குன்னு கோபப்படுற குழந்தையாக மாறும், சண்டை போடுற குழந்தையாக மாறும். அதே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் அன்பாக இருக்கிற குழந்தை, பாசமாக இருக்கிற குழந்தையாக மாறும். இதுக்கு காரணம் என்னன்னா, அந்த குழந்தை எதை பார்த்து வளர்ந்துச்சோ, எதை கேட்டு வளர்ந்துச்சோ அதுதான் அதோடைய கேரக்டராக மாறும், அதுதான் அதோடைய மைண்ட் செட்டாக மாறும். அதே போல் தான் நாமளும் யூத்தாக இருந்தாலுமே நம்ம இன்னும் அந்த லேர்னிங் ஸ்டேஜில் இருக்கிறனால நம்ம எதை பார்க்குறோமோ எதை கேட்குறோமோ அதை வச்சு தான் நம்முடைய கேரக்டரே மாறும். அதனால தான் இந்த சோஷியல் மீடியாவை நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சோஷியல் மீடியாவில் ரீல்ஸை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது
ஒரு 100 ரீலை நீங்கள் ஸ்வைப் பண்ணுறீங்க. அதில் எத்தனை பர்சன்ட் வந்து நல்ல பாசிட்டிவானதாக இருக்கும், எத்தனை பர்சன்ட் நெகட்டிவானதாக இருக்கும்? 100ல் 90 குப்பையாக தான் இருக்கும். அப்போ அந்த குப்பைக்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறோம்னா நம்ம மைண்டு என்ன ஆகும்? நம்ம மைண்டு குப்பையாக மாறும். குப்பையை அதிகமாக கேட்குறோம், குப்பையை அதிகமாக பார்க்குறோம். அதான் நான் சொன்னேன், கேரக்டரும் மைண்ட் செட்டும் எதில் டெவலப் ஆகும்னா நம்ம எதை பார்க்குறோமோ, நம்ம எதை கேட்குறோமோ. அப்போ ஒரு நாளைக்கு நான் ஒரு பஸ் ஸ்டாப்பில் போய் உட்காந்துருந்தா கூட நான் அமைதியாக உட்காந்துருக்க மாட்டேன். டக்குன்னு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி போட்டு தள்ளுன்னு தள்ள ஆரம்பிச்சிருவேன்னா அந்த குப்பை எல்லா குப்பையும் போயிட்டு நம்ம தலையில் சேரும். இதனால நம்முடைய பரிசுத்த ஜீவியம் பாதிக்கப்படும். அதனால யூத் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். ஒரு சோதனை வாலிபர்களுக்கு எதுலேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சோஷியல் மீடியாவில் தான். ஐஸ்பர்க் எஃபெக்ட்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த பனி மலைகள்லாம் இருக்குல்ல, அந்த பனி மலைகள் மேலே ஒரு சின்ன ஒரு பால், ஒரு பனி கட்டி அப்படியே உருண்டு உழுவுதுன்னு வச்சுக்கோங்க. மேலேருந்து உருண்டு வருது. பார்க்கும்போது மலை உச்சிலேருந்து வரும்போது அதன் சின்ன பாலாக தான் அப்படி கீழே வரும். ஆனால் அது உருண்டு வந்துட்டுருக்கும் போதே அந்த இருக்கிற எல்லா பனியையும் அப்படியே எடுத்துக்கொண்டு வரனால அந்த பால் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி வந்து கடைசியில் கீழே விழும்போது பெரிய ஒரு பாலாக வந்து மாறும். அதே போல தான் ஒரு வாலிபன் ஒரு பாவத்தில் உழுவுறான்னா டபக்குன்னு உழுவ மாட்டான். எங்கேயோ பார்த்து எங்கேயோ ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும். அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் எங்கேருந்து வரும்னா இந்த இன்ஸ்டாகிராமில் தேவையில்லாத அந்த ரீல்ஸை பார்க்குறனால நேரத்தோடைய மதிப்பு தெரியாமல் யூஸ் பண்ணுறதுலேருந்து தான் ஆரம்பிக்கும். இந்த இன்ஸ்டாகிராமு இந்த சோஷியல் மீடியாவெல்லாம் க்ரியேட் பண்ணுறதுல அந்த டீம் மெம்பர்ஸில் ஒரு சைக்காலஜிஸ்ட்டும் இருப்பாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்? ஹியூமன் பிஹேவியர்ஸை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படி ஒரு மனுஷனை அடிக்ட் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிந்ததுனால அவங்களையும் அந்த போர்ட் மீட்டிங்லாம் வச்சுருப்பாங்க. எந்த காரியத்தை வச்சா இவங்க அதிகமாக பார்க்க ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லி, அந்த ட்ராப்பில் அவங்க விழுவாங்கன்னு சொல்லி. அப்போ இந்த சோஷியல் மீடியாலாம் யாரால் உருவாக்கப்படுது? பெரிய பெரிய மார்க்கெட்டிஸ்ட்டு, பெரிய பெரிய சைக்காலஜிஸ்ட்டு, அவங்க ஹியூமன் பிஹேவியரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளை மாட்ட வச்சு, அதனால அவங்களுக்கு என்ன லாபம்? நம்முடைய இந்த ஏஜில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஏஜில் நம்முடைய அட்டென்ஷன் தான் கரன்சின்னு சொல்லுவாங்க. அட்டென்ஷன் இஸ் த கரன்சி ஆஃப் டிஜிட்டல் ஏஜ். நம்முடைய கவனத்தை திருட்டுறதுக்கு எத்தனையோ பேர் ஆயத்தமாக இருக்கிறாங்க. டக்குன்னு ஓப்பன் பண்ணினா ஒரு ஆடை போடுவான். அந்த ஆடு உங்கள் கவனம், அதனால அவனுக்கு காசு கிடைக்கும். எவனோ ஒருத்தன் எங்கேயோ ஒருத்தன் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யாருடைய டைமை திருடுறாங்க? உங்களுடைய டைமையும் என்னுடைய டைமும் தான் திருடுறாங்க. எவனோ ஒருத்தன் கண்டென்ட் க்ரியேட் பண்ணி அதை நாம் கன்சியூம் பண்ணும்போது அது யாருக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகுது? அவங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகுது. நான் சொன்னேன், நேரம் எவ்வளோ காஸ்ட்லியான திங். ஒன்ஸு போச்சுன்னா அதை மறுபடியும் சம்பாதிக்கவே முடியாது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை, சொல்லுங்கள் எல்லாரும், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். சத்தமாக சொல்லுங்கள், நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலம் என்றால் நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிஎம் சார் மராத்தான் ஓடினாரே, பார்த்துருப்பீங்கள்ல, பார்த்தீங்களா? அவர் போர்டில் ஒரு தங்கிலீஷில் ஒரு லைன் எழுதி போட்டாரே. என்ன எழுதி போட்டார்? சொல்லு ஜோசு. நோ ட்ரக்ஸு, நோ ட்ரக்ஸ்ன்னு எழுதி போட்டார். உனக்கு தெரியுமா? பார்த்தியா? நீ பார்த்தியா? ட்ரக்ஸை விடு, ஸ்போர்ட்ஸை எடுன்னு சொல்லி போட்டார். அப்போ ட்ரக்ஸு எவ்வளோ மோசமானதுன்னு சொல்லி இந்த உலகத்தாருக்கு தெரியும், ட்ரக்ஸை அப்போ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் சயின்டிஃபிக் சர்வே பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு மனுஷன் கொக்கைன் தான் ஒரு மோசமான ட்ரக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொக்கைன், மெத்தஃபெட்டமின், அப்படியே தெரியாத மாதிரி நடிக்கக்கூடாது, சரியா? கொக்கைனு இதெல்லாம் ரொம்ப மோசமான ட்ரக்கு. அது எடுக்கும்போது பிரெயினில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்படும் ஒரு பார்ட் ஆஃப் த பிரெயினில். அதை ஸ்டடி பண்ணி ஒரு மனுஷன் இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணும்போது, அந்த ஸ்க்ரோல் பண்ணும்போது, அப்போ அவன் பிரெயினை சர்ச் எம்ஆர்ஐ ஸ்கேனில் வச்சு பார்க்கும்போது ஒரு மனுஷன் கொக்கைன் எடுக்கும்போது அந்த பிரெயின் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதோ அதே அளவு
ஒருத்தன் ஸ்க்ரோல் பண்ணும்போது மொபைல் ஃபோனில் ஒருத்தன் அடிக்டாக இருக்கும் பொழுது அவனுடைய பிரெயின் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி அந்த சர்வேல கண்டுபிடிச்சாங்க. இதெல்லாம் நான் சொல்லலை, நீங்கள் யூடியூப்பில் போய் போட்டு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். பிரெயின் ராட்டு, மூளை சிதைவுன்னு சொல்லுவாங்க. இந்த காலத்து இளைஞர்களுக்கு அதிகமான ஃபோக்கஸ் கிடையாது. எதனாலனா கான்சன்ட்ரேஷன் அதிக நேரம் 10 நிமிஷம்லாம் கவனிக்க முடியாததுக்கு காரணம் என்னன்னா ஃபுல்லாக அட்டென்ஷன் ஸ்பேன் கம்மியாகி இதனால தான் பிரெயின் ராட்டாகி மூளை சிதைவாக மாறிடுச்சு. அப்போ வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு ட்ரக்ஸு நமக்கு தேவையில்லை. கையில் எடுத்து கஞ்சாவை கொடுக்கணும், அல்லது வாழ்க்கையை அழிஞ்சு போகணுன்னா ஒரு பாய் ஃப்ரெண்டு தேவை அல்லது கேர்ள் ஃப்ரெண்ட் தேவை அப்படின்னு கிடையாது. வாழ்க்கை அழிஞ்சு போகிறதுக்கு கையில் ஒரு மொபைல் ஃபோனே போதும் என்ன கேட்டால். ஏன்னா மொபைல் ஃபோன் அடிக்ஷன் வந்து ட்ரக் அடிக்ஷனுக்கு ஈக்குவலான காரியமாக இருக்கிறது. ஒவ்வொரு வாட்டியும் நீ இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணும்போது மொமெண்டரி ப்ளஷர்னு சொல்லி ஒரு ஒரு டோப்பமைன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டோப்பமைன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த டோப்பமைன்ங்கிறது ஆண்டவர் நம்மை படைக்கும் பொழுதே நம்முடைய பிரெயின்ஸில் நிறைய கெமிக்கல்ஸோட படைச்சிருக்காரு. இதெல்லாம் நீங்கள் அறிஞ்சு வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் சில நேரத்தில் நாம் இப்படி பிஹேவ் பண்ணுறோம் அப்படின்னு நமக்கே புரியும். நம்முடைய பிரெயினில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. டோப்பமைன்ங்கிறது ஒரு ஹாப்பி கெமிக்கல், நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறது. இப்போ இந்த பாயை சுருட்டணும்னு நமக்கு தோணி நம்ம சுருட்டுறோம்னாலே அது டோப்பமைன் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்ம டெய்லியும் சாப்பிட்றோம்னாலே அதுக்கு டோப்பமைன் ஹெல்ப் பண்ணுது. டோப்பமைன்னு ஒரு கெமிக்கல் இருக்குது. என்டார்ஃபின் சொல்லி ஒரு கெமிக்கல் இருக்குது. என்டார்ஃபின் கெமிக்கல்னால் எக்ஸசைஸ் பண்ணக்கப்புறம் நமக்கு ஒரு சந்தோஷம். நீ அனுபவிச்சிருக்கியா? ஜிம்மை விட்டு வெளியில் வரும்பொழுது ஒரு அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும், ஒரு பிளிஸ் மாதிரி இருக்கும். இன்னொன்று ஆடர்னலின்னு சொல்லி ஒரு கெமிக்கல் இருக்குது. அதாவது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். ரொம்ப கோபப்படும் போது ஒரு பயம் வரும் பொழுது பிரெயினில் வந்து ஒரு கெமிக்கல் செக்ரேட் ஆகும். அந்த நேரத்தில் ஒரு ரெஸ்பான்ஸ் நம்ம உடம்பு ஒன்று சண்டை போடணும் இல்லாட்டி ஓடிடணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்ஸை உருவாக்கும். அது வந்து ஆடர்னலின் அந்த கெமிக்கல் வந்து உருவாக்கும். இன்னொன்று ஆக்சிடோசின், நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பழகும்போது ஃபேமிலியோடு இருக்கும்போது அந்த கெமிக்கல் செக்ரேட் ஆகும். இந்த கெமிக்கல்ஸ்லாம் பிரெயினில் செக்ரேட் ஆனிச்சுன்னா தான் நம்ம வந்து ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆக முடியும். ஆண்டவர் நம்மளை இப்படி தான் படைத்திருக்கார். ஆனால் இந்த சோஷியல் மீடியா, இந்த ஃபோன், இந்த ஃபோனை உருவாக்கினவங்க இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எப்படி இந்த டோப்பமைனை ஹியூமன் பிரெயினை ஹைஜாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு பண்ணுற காரியம் தான் இந்த சோஷியல் மீடியாவாக இருக்கிறது. அதனால வி ஷுட் பி கேர்ஃபுல். நேரம் நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இது எல்லாமே சாத்தான் உருவாக்குற ஒரு ட்ராப்பு. இந்த காலத்தில் வாலிபர்கள் நேரத்தை திருடுவதற்காக, அந்த காலத்துலலாம் வாலிபர்கள் அவ்வளோ காரியங்களை பண்ணியிருக்காங்க. இந்த காலத்தில் எல்லாமே, இப்போ நான் பிஷப் பீப்பரில் படிக்கும்போதெல்லாம் கூட அந்தளவுக்கு ஃபோன் அடிக்ஷன் இல்லை. இப்போல்லாம் பார்த்தா ஸ்டோன் பெஞ்சில் போய் உட்காந்து 5 பசங்க உட்காந்துருக்காங்க, 5 பேர் கையிலையும் என்ன இருக்கும்? ஃபோன் இருக்கும். ஒருத்தனை பார்த்து பேசிக்க கூட மாட்டான். ஃபுல்லாக போட்டு எவனோ போட்ட கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணிகிட்டு இருப்பாங்க பேசிவாக. அதெல்லாம் ரொம்ப மோசமான காரியமாக இருக்குது. மென்டல் ஹெல்த்து ரொம்ப பாதிக்கப்படும், டிப்ரெஷன் கொண்டு வரும். இதெல்லாம் உருவாக்குறது சாத்தான் உருவாக்குறான். அதனால் நீங்கள் அந்த ட்ராப்பில் விழுந்துடக்கூடாது. நேரத்தை நீங்கள் காலம் பொன் போன்றது என்று உலகத்தாரே சொல்லியிருக்காங்க. ஆனால் நேரத்தை நீங்கள் விட்டுறாதீங்க. எல்லாருக்குமே இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே டேலண்ட் இருக்குது, அப்படி தானே? உங்கள் டேலண்ட்லாம் என்னன்னு கேட்டால் நீங்களே சொல்லுவீங்க. ஆண்டவர் ஒருத்தரை உருவாக்கும் பொழுதே டேலண்ட்டோடு தான் படைத்திருக்கிறார். எனக்கு டேலண்ட் இல்லை என்று சொல்லி ஒருத்தருமே சொல்ல முடியாது. இந்த வாலிப வயசில் இந்த நேரத்தை, ஃபோனில் நம்ம செலவழிக்கிற நேரத்தை நாம் நம்முடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை மிக ஆசீர்வாதமாக மாறும். ஆண்டவர் நம்மளை படைக்கும் பொழுதே ஒரு பெரிய நோக்கத்தோடு தான் படைத்திருப்பார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றினவர்களாக நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும். 3 பேர்கிட்ட ஆண்டவர் வெள்ளி காசு தங்க காசை கொடுத்தாரு. 5 காசு, அப்புறம் எத்தனை காசு? 5 காசு, 2 காசு, 1 காசு. 5 காசு வாங்கினவன் என்ன பண்ணான்? 5 காசை மறுபடியும் சம்பாதித்தான். இன்னொன்று 2 தாளந்து வாங்கினவன் அவனும் சம்பாதிச்சான். 1 தாளந்து வாங்கினவன் என்ன பண்ணான்? நிலத்தில் போயிட்டு புதைச்சி போட்டான். அது மாதிரி நாம் இருந்துடக்கூடாது. இந்த நிலத்தில் போய் புதைச்சி போட்டவன் யாராக இருப்பான்? தேவையில்லாமல் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணி கொடுத்த டேலண்ட், ஆண்டவர் கொடுத்த டேலண்ட்டை யூஸ் பண்ணாமல், அந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணாமல், அந்த நேரத்தை
யூஸ் பண்ணாமல் இருக்கவன் தான் அந்த ஒரு தாளந்து. நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது உனக்கு நான் இவ்வளோ நேரத்தை கொடுத்தேனே, ஒரு நாளில் 1440 நிமிஷத்தை கொடுத்தேனே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மக்கிட்ட கணக்கு கேட்பார். ஆண்டவர் கொடுத்திருக்கிற தாளந்து திறமைகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் நேரத்தை செலவழிக்க வேண்டும். ஒரு டாக்டர்கிட்ட ஒரு யூத்து, ஒரு வாலிப பையன் போனானா, டாக்டர் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது டாக்டர், ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல டாக்டர் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு அந்த யூத்து போய் கேட்கும்போது அந்த டாக்டர் கேட்டால், ஒரு நாளைக்கு நீ எத்தனை வாட்டி ஃபோன் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும்போது அந்த யூத்து சொன்னா, நான் சும்மா அப்பப்போ ஃபோன் எடுத்து பார்ப்பேன் அப்படின்னு சொன்னேன். சரி உன் ஃபோனை கொண்டாப்பான்னு சொல்லி வாங்கிட்டு அதில் செட்டிங்ஸில் போயிட்டு டிஜிட்டல் வெல்பீயிங்கில் போயிட்டு ஸ்க்ரீன் டேட்டாவை போய் பார்க்கும்போது அதில் 6 மணி நேரம் இருந்துச்சான். அதுவும் இல்லாமல் அந்த ஸ்க்ரீன் டைம் ஆப் ஓப்பன்டுன்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருக்கும். அந்த கேட்டகரியில் போய் பார்க்கும்போது தேவையில்லாமல் இந்த மனுஷன் பொழுதானிக்கும் அன்லாக் பண்ணி அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு 30-40 வாட்டி ஒரே ஆப்பை ஓப்பன் பண்ணிச்சு ஒரு நாளில். அப்போ தான் டாக்டர் சொன்னார், நீ இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறனால தான் உனக்கு ஃபோக்கஸும் இல்லை, கான்சன்ட்ரேஷனும் இல்லை, எல்லாமே உனக்கு இதாகி கிடைக்குது, ஃபோன் யூசேஜை கம்மி பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு. அது ரொம்ப உண்மையாக இருக்குது. நீங்கள் கூட நினைக்கலாம், நான் அந்தளவுக்கு ஃபோன் யூஸ் பண்ணுறது இல்லையே, என்னது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் உங்கள் ஃபோனில் ஒரு செட்டிங்ஸ் இருக்கும், டிஜிட்டல் வெல்பீயிங் சொல்லிட்டு, அதில் போய் பாருங்கள் எத்தனை நிமிஷம் நம்ம செலவு பண்ணுறோம். ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பில் நம்ம இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ நேரத்தை செலவு பண்ணுறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் 50% நீங்கள் உங்களுடைய நேரத்தை நீங்கள் நல்ல விஷயத்துக்கு நீங்கள் பயன்படுத்தினாலே ஆண்டவர் உங்களை பெரிய லெவலுக்கு கொண்டு போவார். அந்த நேரத்தை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் செலவு பண்ணுற நேரத்தை பைபிள் படிக்கிறதுக்கு நம்ம செலவு பண்ணியிருந்தோம்னா நேற்றுக்கு எத்தனை அதிகாரங்களை நம்ம படிச்சிருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் ஃபோன் எடுத்து பாருங்கள், ஒரு நிமிஷம். ஃபோனில் செட்டிங்ஸ் இருக்கும், அதில் டிஜிட்டல் வெல்பீயிங்னு சொல்லி இருக்கும். அதில் நேற்று எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணோம், அதுக்கு முந்தின நாள் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணோம், ஸ்க்ரீன் டைம் இருக்கும். போய் பாருங்கள். நேரம் பொன் போன்றது. இந்த வாலிபம் போச்சுன்னா மறுபடியும் வராது. இந்த நேரத்தில் இருக்கிற உங்களுக்கு இருக்கிற திறமைகள், இப்போ இருக்கிற அந்த மெமரி பவர், இது எல்லாமே 40 வருஷம் வந்ததுக்கப்புறம் இருக்காது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எலிசா எவ்வளோ? 5 மணி நேரம். நீங்கள் 4 மணி நேரம் காட்டுங்க, 4 மணி நேரம் காட்டுங்க, 6 மணி நேரம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 6 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஃபோன் யூஸ் பண்ணுறோம்னா அதில் ஒரு 50% கம்மி பண்ணோம்னா 50% கம்மி பண்ணோம்னா எவ்வளோ நேரம் கிடைக்கும்? 6 மணி நேரத்தில் 3 மணி நேரம். அந்த 3 மணி நேரத்தை நம்ம பைபிள் படிச்சிருந்தாலே, நேரத்துக்கு ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் பைபிள் படித்தா ஒரு மாதத்துலேயே கூட பைபிளை முடிக்கலாம். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் பைபிள் படித்தா. அப்போ 6 மணி நேரம், 5 மணி நேரம். உனக்கு எவ்வளோ? கதை விடாத, 2 நிமிஷமா? நீ வேற எதையோ பார்த்துன்னு இருக்க. இங்கே கொண்டா, நான் பார்க்குறேன். பாடுறா எலிசா. 7 மணி நேரம். கொஞ்சம் யோசிச்சு பாரு. 7 மணி நேரம் சாத்தான் திருடி கொண்டுட்டு இருக்கான். அவங்க எல்லாட்டந்தும் சாத்தான் திருடி கொண்டுட்டு இருக்கான். நேரம் ரொம்ப முக்கியம். போச்சுன்னா, ஹெல்த்து போச்சுன்னா சம்பாதிச்சிடலாம், பணம் காசு போச்சுன்னா சம்பாதிச்சிடலாம், நேரம் போச்சுன்னா சம்பாதிக்கவே முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன தாளந்து திறமைகள் கொடுத்துருக்காரோ அதை அந்த நேரத்தில் நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. படிங்க, லைப்ரரிக்கு போங்க, நிறைய புக்ஸை படிங்க. ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு பதிலாக பைபிள் பரட்ட ஆரம்பிச்சிங்கனாலே ஆண்டவர் மெயின் ஞானத்தை கொடுப்பார். நீதிமொழிகள் எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். சத்தமா, சீக்கிரம், டைம் இல்லை, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, போகணும். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். நீ இன்ஸ்டாகிராமை போட்டு ஸ்க்ரோல் பண்ணுறனால அறிவும் வராது, புத்தியும் வராது. ஆனால் நீ பைபிள் படிக்க ஆரம்பிச்சுன்னா அங்கே பைபிள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், கர்த்தர் ஞானத்தை தருகிறார். கர்த்தர் சர்வஞானி. அப்போ சர்வஞானி எழுதி கொடுத்த ஒரு அன்பின் கடிதம். அந்த கடிதத்தை நீ படிக்க ஆரம்பிச்சுன்னா இந்த வசனம் சொல்லுகிறது, அவருடைய வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். சங்கீதம் 119:9.
வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனாலே. அப்போ கண்ட குப்பையை நம்ம மண்டையில் ஏற்றி வச்சுட்டு இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை சுத்தமாக இருக்காது. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம படிக்கும்போது தான் வாலிபனுடைய வழி சுத்தமாகும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவா 1:8 வாசிப்போம். சீக்கிரம் டைம் ஆகுது. யோசுவா 1:8 மோசே யோசுவாவுக்கு சொன்ன காரியம். 8 இந்த நியாய பிரமாண புஸ்தகம், அதாவது இந்த பைபிள்ல இருக்கிற வசனம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இந்த வேதத்தில் இருக்கிற எழுதியிருக்கிற படிகள் எல்லாம் நீ செய்ய, வேதத்தில் இருக்க எல்லா காரியத்தையும் நீ செய்ய கவனமா இருக்கும்படி. நல்லா கவனிங்க. இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. காலையில் ஏன் சொன்னேன், நம்ம கை எங்க போகுது? ஃபோனுக்கு தான் போகுது. ஆனால் பைபிள் சொல்லுது இரவும் பகலும் வேதத்தை தியானித்து கொண்டு தான். என்ன ஆசீர்வாதம் பாருங்க. அடுத்த வாசிங்க. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவான். நீ வேதத்தை காலையிலையும் மாலையிலையும், காலையில் ஒரு அதிகாரம், மதியம் நைட்டு ஒரு அதிகாரத்தில் ஆரம்பி. எடுத்தோடனே 5 அதிகாரம்லாம் வேண்டாம். காலையில் ஒரு அதிகாரம், நைட்டு ஒரு அதிகாரம். ஃபோனை தொடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பைபிள் தொடாமல் நான் ஃபோனை தொடமாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்து இரவும் பகலும் படித்து கொண்டிருந்தால் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். காரியம் வாய்க்க பண்ணுனா நீ போகிற காரியம் எல்லாம் ஜெயமாக மாறும். அடுத்த வாசி. அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். இப்போ 20 வயசு ஆகுது, அந்த அளவுக்கு நமக்கு மெச்சூரிட்டி இருக்கா. ஆனால் நீ வேதத்தை படிக்க ஆரம்பிச்சுன்னா உனக்கு அந்த புத்திமான், அந்த மெச்சூரிட்டியை ஆண்டவரே கொடுப்பார். இது ஒரு அதிகமாக வாசிக்கப்பட்ட ஒரு புத்தகம் வரலாற்றுலன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அதிகமாக பிரிண்ட் பண்ணப்பட்ட புத்தகம் எதுனா வேதாகமம் தான். பெரிய பெரிய சயின்டிஸ்ட் எல்லாருமே படித்த புத்தகம் என்னன்னா இந்த வேதாகமம் தான். பெரிய பெரிய ஞானிகள் இன்வென்ஷனை உருவாக்கின அவங்களுடைய வாழ்க்கையிலலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லைஃப்பில் ப்ரேயர் இருந்தது, அவங்க லைஃப்பில் பைபிள் ரீடிங் இருந்தது. அதனால தான் அவங்க ஞானவான்களாக மாறினாங்க, புத்திவான்களாக மாறினார்கள். அதனால ஒரு முடிவெடுங்க. வேதத்தை நான் தொடாமல் ஒரு நாளும் நான் ஃபோனை தொடமாட்டேங்கிற ஒரு முடிவெடுங்க. இரவும் பகலும் சங்கீதம் 1 எடுத்து வாசிங்க. எல்லாருமே மனப்பாடமாக சொல்லிடுவோமா? தெரியும்ல சங்கீதம் 1. காலை கீழே போடு. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க. பரியாசக்காரர் எங்க பரியாசக்காரன் உட்காந்துருப்பான்? மோஸ்ட்லி விஜய் டிவி பார்த்தீங்கன்னா பரியாசம் பண்ணிட்டு உட்காந்துருப்பான். தேட்டருக்கு போனால் பரியாசம் பண்ணிட்டு உட்காந்துருப்பான். இப்போ பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், அடுத்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னா அவன் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவன். he will be like a blessed man, blessed beyond measure. கற்பனைக்கு எட்டப்படாத அளவுக்கு அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனி. அந்த யூத்து அந்த காலத்தில் அந்தந்த காலத்துக்கு தேவையான கனிகளை கொடுப்பான். யார் கொடுப்பானா? ஸ்க்ரோல் பண்ணுறவன், டைமை வீணாக்குறவன் அல்ல. யாருன்னா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து காலையிலையும் நைட்டும் அவருடைய வேதத்தின் மேல் தியானமாக இருக்கிற மனுஷன்தான் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுடைய நேரம் எங்கே செலவழித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. நீங்கள் ஒரு டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி நீங்களே உங்களுடைய நாள் எப்படி போகுதுங்கிறத மானிட்டர் பண்ண ஆரம்பிங்க. இந்த டைமுக்கு நான் இதை பண்ணுறேன், இந்த டைமுக்கு நான் ஏந்திரிக்கிறேன், இந்த டைமுக்கு நான் இது. அப்போ தான் இப்போ உங்களுக்கே இதை பார்க்கும்போது ஷாக்கிங்காக இருக்கும். நான் 6 மணி நேரம் நேற்று செலவழித்திருக்கேன் நான் ஃபோனில், நான் 5 மணி நேரம் செலவழிச்சிருக்கேன், நான் 7 மணி நேரம் 7 மணி நேரம் வச்சுக்கிட்டு 2 நிமிஷங்கிறேன். சரி,
இந்த நேரம் போச்சுன்னா மறுபடியும் வராது. காசு போச்சுன்னா சம்பாதிச்சுக்கலாம், நேரம் போச்சுன்னா சம்பாதிக்கவே முடியாது. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், என்னண்ணா நீங்கள் சொல்கிறதுலாம் பூமர் மாதிரி இருக்குண்ணா, இந்த காலத்தில் போய் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லலை, அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. என் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஃபாலோ பண்ணுறது வாரத்தில் ஒரு நாள் தான், சண்டே. கரெக்டாக 4 மணிலேருந்து 4:15, அன்றைக்கி சொன்னேன்ல 4 மணிலேருந்து 4:15, அவ்வளோதான் என்னுடைய இன்ஸ்டாகிராம். வீக்லி 15 மினிட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு மேலே டக்குன்னு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு வெளில வந்துடுவேன். ஏன்னா 4:15க்கு இங்கே கீபோர்ட் கிளாஸ் ஆரம்பிக்கும், நான் இங்கே வந்தாகணும். கரெக்டாக 4 மணிக்கு பார்ப்பேன். அதுக்குள்ளே ஏதாச்சும் மெசேஜ் வந்திருக்கான்னு பார்த்துட்டு வெளியில் வந்துடுவேன். 2 வாரத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பையே நான் அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 4 வாரத்துக்கு வேணுங்கும் போது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வேண்டாங்கும் போது, ஏன்னா நான் அதிகமாக நேரத்தை திருடி கொண்டு இருக்குதோ அப்படின்னு சொல்லி நான் அதில் பண்ணக்கப்புறம் என் லைஃப்பில் நான் பார்த்தது. அதுக்கப்புறம் எனக்கு வாட்ஸ்அப் இல்லாதனால என்ன பண்ணி ஆகணும், டக்குன்னு கால் பண்ணி தான் பேசணும் எல்லாருக்குமே. நான் அது வரைக்கும் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தவன், அதுக்கப்புறம் நான் கால் பண்ண ஆரம்பித்தேன். அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ணுங்கலாம் சொல்லலை, இன்ஸ்டாகிராமை அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது. உங்களுடைய நேரம் திருடிடும். போனால் சாலிடாக 2 மணி நேரம் ஸ்க்ரோல் பண்ணோம்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 100 ரீல்ஸை தள்ளுறீங்க, 5 ரீல்ஸுக்கு முன்னாடி போனது என்னன்னு கேட்டால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது நீங்கள் ஒவ்வொரு வாட்டி தள்ளும் பொழுது என்ன ஆகும்னா டோப்பமைன் செக்ரேட் ஆகும். இந்த டோப்பமைன்ங்கிறது ஃபைனைட் ரிசோர்ஸ். அது ரொம்ப எவ்வளோ வேணால் சுரந்துக்கிட்டே இருக்கும்னு கிடையாது பிரெயினில். அது அந்த ஹார்மோன் இருந்தால் தான் நம்ம டே டு டே லைஃப் செய்ய முடியும். அப்போ அந்த ஃபைனைட் ரிசோர்ஸை நம்ம இந்த ரீல்ஸை பார்க்கறதுக்கே ஃபுல்லாகவே செலவழிச்சிருச்சுட்டான், நமக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது, நமக்கு நல்ல விஷயம் செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், நம்முடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக லைஃபு டவுனாக மாறும். நம்முடைய அகாடமிக் லைஃப்லேருந்து எல்லாமே டவுனாக மாறும். மென்டல் ஹெல்த்தும் இருக்காது, டிப்ரெஷன் வந்துடும். இன்றைக்கி அநேக யூத்துக்கு இருக்கிற காரியம் என்னென்னா டிப்ரெஷன். என்னுடைய செட்டிலலாம் அந்தளவுக்கு நான் பார்த்ததில்லை. இப்போ எந்த பசங்களை பார்த்தாலும் ஒரு மாதிரி கீழே குனிஞ்சிக்கிட்டு திருவிக்கிட்டு ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க மோஸ்ட் ஆஃப் த பாய்ஸு. அதனால நல்ல மென்டல் ஹெல்த் வேணும்னா யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லலை, கரெக்டாக அந்த டைமுக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன்னு ஒரு செல்ஃப் கண்ட்ரோலை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். இதெல்லாம் உங்களால் முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது, கர்த்தருடைய உதவி வேணும். ஏன்னா ஆட்டோப்பை இவ்வளோ நாள் நம்ம வச்சுருக்கிற அந்த ஹேபிட்டை ஒரே நாளில் மாற்றிட முடியுமா? மாற்ற முடியாது. ஆனால் நீங்கள் முயற்சி செய்யும்போது, நீங்கள் முயற்சி எடுக்கும்போது கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அந்த காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அதனால் இன்றைக்கி ஒரு முடிவெடுங்க. 6 மணி நேரம் 7 மணி நேரம் அடுத்த வாட்டி கேட்கும்போதெல்லாம் ஃபோன் யூசேஜ் இவ்வளோலாம் இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நல்ல புக்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிங்க, உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுங்கள், கர்த்தருடைய சமூகத்தை நாடுங்க. காலையும் மாலையும் கண்டிப்பாக நான் இன்றைக்கி செய்தி கேட்டோம்ல, தனி ஜபம் அட்லீஸ்ட் 6 மணி நேரம். அந்த 6 மணி நேரம் ஜபத்தில் செலவிருந்தால் இந்நேரத்துக்கு எப்படி இருக்கும்? அந்த 6 மணி நேரத்தை வேதத்தை படிச்சிருந்தா இந்நேரத்துக்கு எப்படி இருப்பீங்க? ஞானவான்களாய் தேவன் மாற்றுவார். வேதத்தை படிக்கும்போது தான் மெய்ஞானம் உருவாக்கும். சாலமோன், தாவீது, இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் மெய்ஞானத்தை பெற்றுக்கொண்டதற்கான காரணம் அவங்க வேதத்தை தேடி தேடி வாசித்தார்கள். புரியலைனாலும் படிக்க ஆரம்பிங்க. ஸ்டார்ட் வித் 1 சாப்டர். தமிழ் பைபிள் படிக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா இங்கிலீஷ் பைபிள் படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு வாங்கி கொடுக்கணுன்னா சொல்லுங்கள், என்கிட்ட காசு கொடுங்க, நான் கூட உங்களுக்கு வாங்கி தரேன். அதனால் வேதத்தை படிங்க. கர்த்தரோட நேரம் செலவிடுறது என்றைக்குமே வேஸ்ட்டு கிடையாது. அது இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன? முதலீடு. கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம சர்ச்சுக்கு வர நேரம், நம்ம வீட்டில் ஜெபிக்கிற நேரம் எல்லாமே ஒரு முதலீடாக இருக்குது. அது வேஸ்ட் டைமே கிடையாது. முதலீடு போட்டால் கண்டிப்பாக ஒரு நாள் என்ன வரும்? பலன் வரும். அதனால் கர்த்தருடைய சமூகத்தில் நேரத்தை செலவு செய்ய. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படியே இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று கொள்வோம். இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். ஆண்டவரே, நான் இவ்வளோ நாள் இவ்வளோ நேரத்தை நான் செலவழி செஞ்சுட்டேன். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு நாளைக்கு 1440 நிமிஷம் கொடுக்குறீர். அதில் அப்பா நான் 6 மணி நேரம் 7 மணி நேரம் 5 மணி நேரம் சில நாள் 9 மணி நேரம்லாம் ஃபோனை பார்த்து நேரத்தை வீணடித்து கொண்டு இருக்கிறேன். அப்பா என்னை மன்னிங்க. வருகிற நாட்களில் இந்த ஃபோன் யூசேஜ் எனக்கு கம்மியாகட்டும். நேரத்தோட மதிப்பை உணர்ந்து அந்த நேரத்தை நான்
நல்ல காரியத்திற்கு செலவு செய்ய, நீர் எனக்கு கொடுத்திருக்கிற தாளந்து திறமைகளை மேம்படுத்தி கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. இன்றைக்கி நான் ஒரு முடிவெடுக்கிறேன், தேவையில்லாமல் நான் ஃபோனை பார்க்க மாட்டேன், தேவையில்லாமல் நான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்க மாட்டேன் அப்படின்னு முடிவெடுக்கிறவங்க மாத்திரம் இருக்கிற இடங்கள்லேருந்து முன்னாடி வாங்க. முடிவெடுக்கிறவங்க மாத்திரம் முன்னாடி வாங்க. நம்ம மத்தியில் பாஸ்டர் உங்களுக்காக ஜெபிப்பாங்க. அந்த முடிவெடுக்கிறேன், நான் இன்றைய நாள்லேருந்து ஒரு முடிவெடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க மாத்திரம் எல்லாருடைய கண்கள் மூடி இருக்கட்டும். நான் முடிவெடுக்கிறேன், இந்த நாள்லேருந்து இந்த ஃபோன் யூசேஜை நான் கம்மி பண்ணிட்டு தினமும் காலையில் இரவும் பகலும் அவருடைய வேதத்தை நான் நாடுவேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் முன்னாடி வாங்க. சரி, அப்படியே கண்களை மூடலாம். அப்படியே பாஸ்டம் எல்லாத்தையும் கூப்பிட்டுருங்க கிட்ட சேர்ந்து பிள்ளைகளுக்காக ஒரு ஜெபம் பண்ணிடலாம். வாங்க பிரதரையும் கூப்பிட்டுருங்க. ஓகே, உங்கள் 2 கரங்களை அப்படியே உயர்த்துங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நேராக நீங்கள் கண்களை மூடுங்கப்பா. உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த யூத் மீட்டிங்கில் ஆண்டவரே எல்லா பிள்ளைகளோடு நீங்கள் பேசுனீங்கப்பா. ஆண்டவரே, இந்த கேட்ட செய்தியின் பிரகாரம் ஆண்டவரே பிள்ளைகள் அதில் நல்லதை பார்க்கட்டும். எவ்வளோ நல்ல காரியங்கள் ஃபோனில் இருக்கிறது, அந்த நல்ல காரியத்தை பார்க்கட்டும். அந்த நேரம் குறையட்டும். அதற்கு பதிலாக அந்த நேரம் விலையேற பெற்றது. அது எல்லாத்தையும் சம்பாதிச்சலாம், நேரத்தை சம்பாதிக்க முடியாது. பிள்ளைகள் இனி இந்த மாதத்திலிருந்து இன்னையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுத்து இன்றைக்கே அதை கடைப்பிடிக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யுங்க அப்பா. இது இவங்களால் முடியாது. ஆண்டவரே, நீங்கள் தான் இதுக்கு முடிக்கணும். பிள்ளைகள் நல்ல அந்த பைபிள் அட்டவணையெல்லாம் நல்ல மனப்பாடம் பண்ணி ஆண்டவரே நல்ல வாலிப வயதில் 66 புஸ்தகத்தையும் ஆண்டவரே ஒரு முறையாவது ஆண்டவரே வாசிக்க எல்லாருக்கும் அந்த உற்சாகத்தை தாங்க. இந்த ஜூலை மாதத்தில் பிள்ளைகள் தீர்மானம் எடுக்கிறாங்க. கர்த்தருக்கு சித்தமானால் உயிரோடு இருந்தால் அடுத்த ஜூலை ஆண்டவரே அதுக்குள்ளே ஒரு வருஷத்தில் பைபிள் படிக்க, ஏற்கனவே படித்ததையும் குறித்து வைக்க, இப்படி ஆராய்ஞ்சு படிக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களோடு பேசின நல் வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. யோசுவாய் போல இரவும் பகலும் தியானிக்க, வசனத்தை நேரத்தை செலவிட, காலையில் கேட்ட செய்தியின் பிரகாரம் நல்ல ஜெபம் பண்ண உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைங்க கொஞ்சம் அதிகாலமே எழுந்து, இதுவரை அந்த பழக்கம் இல்லாவிட்டால் இன்றையிலிருந்து ஒரு அதிகாலமே எழுந்திருக்கிற ஒரு பழக்கத்தை தாங்கப்பா. ஆண்டவரே அதிகாலையில் எழுந்து செபித்து வேதம் வாசித்து ஆண்டவரே காலேஜுக்கு செல்ல, ஸ்கூலுக்கு செல்ல உதவி செய்யுங்க. தனியாக வந்து ஆண்டவரே தனித்து கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ண கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே சர்ச்சில் நடக்கிற உபவாச கூட்டங்களிலெல்லாம் பெரியவங்க மாத்திரம் இல்லை, அந்த வாலிப பிள்ளைகளும் லீவு கிடைக்கும் போது வந்து கலந்து கொள்ள, ஆயத்த ஜெபத்தில் வந்து கலந்து கொள்ள சிலர் கலந்து கொள்ளுகிறார்கள். ஆண்டவரே இப்படி எல்லாரும் ஒரு அந்த யோசுவாவை போல ஆசிரியப்பு கூடத்தை விட்டு பிரியாதிருந்தது போல் ஒரு ஆலயத்தின் மேலே பிள்ளைகள் வாஞ்சியை தாங்கப்பா. கர்த்தர்படி செய்யும்போது நிச்சயம் பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இந்த ஆண்டு பிள்ளைகள் படிக்கிற படிப்பை ஆசீர்வதிங்க. சரீரத்தில் நல்ல சுகத்தை தாங்கப்பா. அப்படியே கல்வி கட்டணம் எல்லா தேவைகளையும் பெற்றோருக்கு சந்திக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஐயாப்பா, அந்த காலேஜில் அந்த வருஷம் முடிவதற்குள்ளே இயேசுவை பற்றி சுவிசேஷம் சொல்லி ஆண்டவரே ஒரு சிலரையாவது ரட்சிப்புக்குள்ளே நடத்த வாலிப வயதில் அந்த ஆத்தும பாரத்தை வாலிப பிள்ளைகளுக்கு தரும்படியாக செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் கேர்ள்ஸுக்காக பாய்ஸுக்காக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே வெக்கப்படாமல் சுவிசேஷம் சொல்ல அந்த தைரியத்தை கத்த தாங்கப்பா. தைரியத்தை கத்த தாங்கப்பா. ஆலயத்துக்கு பிள்ளைகள் பக்கத்தில் இருந்தால் வாலிபர்களை சொல்லி நண்பர்களை ஆலயத்துக்கு அழைத்து வருகிறவர்களாக கர்த்தர்களை மாற்றும்படியாக செபிக்கிறப்பா. நன்றி ஆண்டவரை. மட்டும் இந்த யூத் மீட்டிங்கை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரை. வசனம் பேசின பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். அசிஸ்டன்ட் பாஸ்டருக்காக இன்னும் நல்ல யூத்தை நடத்த, ஆராதிக்க, சபையில் இன்னும் வார்த்தையும் கொடுக்க, இன்னும் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா காரியத்தையும் நீங்கள் பொறுப்படுத்தி கொள்ளுங்க. ஆராதனை முடிந்து மறுபடியும் இவ்வளோ நேரம் ஆண்டவர் முதலீடு பண்ணியிருக்கிறார்கள். இந்த நேரம் வேஸ்ட் அல்லப்பா, இது விலையேறப்பட்டது ஆண்டவரை. எத்தனையோ நேரம் எங்கெங்கேயோ செலவழிக்கும் போது மாதம் ஒரு தடவை இப்படி ஆராதனை முடித்து தியாகமாக பிள்ளைகள் ஆண்டவரே நேரத்தை செலவு பண்ணியிருக்காங்கப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, பெற்றோர்களை ஆசீர்வதிங்க. வர நாட்களில் இன்னும் அநேக வாலிபர்களை சபைக்கு கொண்டு வாங்க. ஆயிரங்கள் வெளியில் இருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் இருக்காங்க. என்னை வாலிப வயதில் சந்தித்த இயேசுவே ஆண்டவரே, அதே போல் வாலிப வயதில் பிள்ளைகளை அநேகர் இருக்காங்க. சந்திங்கப்பா, ஒவ்வொருவரையும் சந்திங்க ஆண்டவரே. புது வாலிபர்கள் வரட்டும் அப்பா, ஆசீர்வதிங்க. எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமேன் ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.